மவளையும் கொண்டு அக்கா வீட்டுல கொண்டு விட்டாச்சு. இப்ப இவளும் கோவப்பட்டு விட்ட விட்டு வெளியே போறேன்னு அக்கா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இருக்குட்டி உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த ஆட்டம் போடுதிய ஆட்டம். என் சின்ன மவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். உங்க ரெண்டு பேருக்கும் அவன் என் பேச்ச சரியா கேட்க மாட்டான். ஆனா என் மூத்த மவன் இருக்கான்ல, அவன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் டி. அவனை வச்சே உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கும் பாருங்க. ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு மருமகளும் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிடாம மூஞ்ச திருப்பிக்கிட்டு போற மாதிரி நான் வைக்கல. என் பேரு ரஞ்சிதம் இல்லட்டி. யாருகிட்ட ரெண்டு பேரும் என்ன சாதாரண மாமியார் தானே எடை போட்டிய? நான் சாதாரண மாமியார் இல்லட்டி, சகலகலா வில்லிட்டி. அதுவும் உங்க ரெண்டு பேருக்கு. வீட்டை விட்டாட்டி வெளிய போற போட்டி போ. இனி என் வீட்டு நடையில நீ எப்படி கால வைக்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்கிட்ட உங்க ஆட்டத்தை காட்டுதியே இருக்குட்டி உங்களுக்கு. இவன் என்ன போனவன் திரும்பி வாரான்? என்னல அண்ணன் எங்கம்மா? எனக்கு வயிறு பசிக்கல, அதான் சாப்பாடு போட்டுறதுக்கு போயிருக்கான். இல்ல என்ன அண்ணே அண்ணேன்னு சத்தம் போட்டுடக்கா? என்ன மைனி போய் கூப்பிடுனே. மைனி உண்மையிலேயே பேக்க தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உடனே. இல்ல அவளே திமிரு எடுத்து போய் வீட்டை விட்டு வெளியே போறா. அதுக்கு இவன் என்னல பண்ணுவான்? என்ன அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம்னே. நீ போய் முதல்ல மைனியை கூட்டிட்டு வாண்ணே. இல்ல என்னமோ நான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துன மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. திமிரு பிடிச்சவா. என் பேச்சையும் கேட்கல, அம்மா பேச்சையும் கேட்கல. அவ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன இப்படி எல்லாம் பேசாதனே. மைனி வருத்தப்பட்டு போறவனே பேக்க தூக்கிக்கிட்டு போய் கூப்பிடுனே. இல்ல அவ போனா போறா, உன் சோழிய போய் பாரு. ஆமா அதானே, அவ போனா போறா. உனக்கு என்னல அக்கறை? என்னனே இப்படி பேசுத? மைனி நம்ம வீட்டுக்கு வந்த மருமவனே, அம்மைக்கு அடுத்த ஸ்தானத்துல எனக்கு இன்னொரு அம்மாவா இருக்கப்பட்டவங்க. அவங்க வீட்டை விட்டு கஷ்டப்பட்டு மனசு சங்கடப்பட்டு போனாங்கன்னா நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமானே? இங்க பாருல, அவ போனா போறா, உன் வேலையை மட்டும் போய் பாரு. சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத பத்துக்க. திமிர் எடுத்து போய் அவ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு போறா. அவளை போய் என் மகன் கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுமா? அதானே. என்னை யானே இப்படி இருக்க? அம்மா தான் ஒண்ணும் புரியாம பேசுதான்னா நீ யானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னல புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? அவ திமிர் எடுத்து போய் கொழுப்பு எடுத்து போய் பைய தூக்கிக்கிட்டு அக்கா வீட்டுக்கு போறான்னா அதுக்கு நான் அவ பின்னாடியே போய் கூப்பிட்டு இருக்க முடியுமா? உன் வேலையை போய் பாரு. இங்க பாருல, வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளும் என்னன்னு போறாளுவோ எப்படி இருந்துட்டு போறாளுவோ. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம பாசமா அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிவிட்டாமா. கேட்டியல அம்மா சொன்னத நல்ல காது கொடுத்து கேட்டியா? பேசாம இருனே. அம்மா புரியாம பேசிக்கிட்டு இருந்தா நீயும் அது மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்க. நான் என்னல புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? அப்ப நான் என்ன அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஆமா நீ அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்க. அப்படின்னா எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா? உண்மையிலேயே நீ புரியாம தான் பேசிக்கிட்டு இருக்க. அண்ணன் தம்பி நாங்க எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் நாங்க விட்டு கொடுத்து போயிருவோம். ஆனா வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளும் ஒத்துமையா இருந்தாதான் நம்ம வீடும் ஒத்துமையா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுல இருந்து வந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஒத்துமையா இருந்தாதான் நம்ம வீடும் ஒத்துமையா இருக்கும். நம்மளும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த மருமவளோ எப்படியும் போறாளுவா. நீங்க அண்ணன் தம்பி ஒத்துமையா இருங்கன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இல்ல அம்மா சொன்னதை கேள்ல உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாருனே, நீ அம்மா சொன்னதே தாரக மந்திரமா நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அதுல என்னென்ன பிரச்சனை வரும்னு நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்கனே. இங்க பாரு, நான் சொன்னதை கேளு. வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளும் ஒத்துமையா இருந்தாதான் நம்ம வீடு வீடா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல ஒன்னும் சோறு தண்ணி இல்லாம நம்ம வீட்டுல சோறு திங்கிது ஒண்ணும் வரல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி மைனி பிள்ளை அப்புறம் என் பொண்டாட்டின்னு இருக்கிறதுனாலதான் நம்ம குடும்பம்னு பேரோட இருக்கும். சொல்லிவிட்டேன். ஆமா ஏனே நீ இப்படி இருக்க? மைனி வீட்டை விட்டு போறாங்களேன்னு நானே கவலையில இருக்கேன். உனக்கு ஒரு கவலையும் இல்லாம இருக்க. ஏமா போமா, நீ வேற. உனக்கு ஒரு மகா இருந்து அவங்க மாமியார் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்தா அவ எப்படி கஷ்டப்படுவான்னு நீ புரிஞ்சுட்டு இருந்திருப்ப. அடுத்தவங்க கஷ்டம் தெரியாம அம்மையும் மவனும் நல்ல சுயநலம் உள்ளவங்களாவே இருங்க. உங்ககிட்ட எல்லாம் எனக்கு என்ன பேச வேண்டி கிடக்கு? நானும் பிள்ளை பிள்ளைன்னு நினைச்சா எப்படி திமிரு பிடிச்சிட்டு பேசிட்டு போறான் பாரு. பாத்தியால என்னையே அறிவு கிட்டவா அறிவு இல்லாம பேசுறான்னு சொல்லிட்டு போறான். உடுமா சின்ன பையன், அவனே அறிவு இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாமா, அவன் சொன்னதை எல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்கிடாத. மைனி வீட்டை விட்டு வெளியே போறா, அவளை போய் கூப்பிடுன்னு உங்ககிட்ட 1000 நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கானே. அவன் என்ன கதையெல்லாம் இல்லாமல போவா அவன் அக்கா வீட்டுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மீனாவோட அம்மா வந்து என்ன பார்த்தாவல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. இந்த மரகதான் ஒரு நேரம் என்ன வந்து பார்த்தாளா? அவ எப்படிமா அங்க வந்து பார்க்க வருவாவோ? இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கனே ஒரு நேரம் வந்து பார்க்கணும்னு அவளுக்கு தோணுதா பாத்தியால? அந்த நினைப்பு உன் தம்பிக்காரனுக்கு இருக்கா பாத்தியா? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி இங்க ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரியும் நம்ம அவளை யாசன
கோவப்பட்டுட்டு பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு போறாள, அதுக்கு காரணமே அவ அக்கா காரியாதான்ல இருக்கும். என்னமா சொல்லுதா? ஆமல, பையோட பரிச்சை முடிஞ்சு லீவு விட்ட உடனே உன் மவளை கூட்டிட்டு போய் அவ அக்கா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டா. அந்த ஆள் அக்கா காரி சொல்லியிருப்பா, நீ என்கிட்ட எங்க ஒத்தையில மாமியா கலவிக்கு சோத்த பங்கி போட்டு கிடக்க, நீ பாட்டு இங்க கிளம்பி வான்னு கூப்பிட்டுருப்பா. இப்ப வேற நம்ம பேசிட்டு கிடந்தோமா, இதான் சாத்துன்னு சொல்லிக்கிட்டு உன் பொண்டாட்டி பையன் தூக்கிக்கிட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இந்த கிறுக்கனுக்கு இதெல்லாம் தெரியாதுல, அது தெரியாம நம்மகிட்ட கிடந்து சத்தம் போட்டு கிடக்கான். சரி விடுமா, தம்பி தானே, அவன் பேசினா பேசிட்டு போறான். கொஞ்சம் இருமா, குழம்பு அடுப்புல போட்டு சூடு பண்ணிட்டு இருக்கேன், சோத்த போட்டு கொண்டுட்டு வரேன்னா. சரி மக்கா. எங்க அம்மைக்கு வேலைக்கு நேரத்துக்கு சோறு பஞ்சு கொடுக்காம அவ அக்கா வீட்டுல போய் மட்டும் கிடந்துக்கிட்டு நிம்மதியா இருந்துருவாளா? மூத்த மவன் என் பேச்ச தட்டவே மாட்டேக்கான், ஆனா சின்ன மவன் என் பேச்ச காது கொடுத்து கூட கேட்க மாட்டேக்கானே. சரி போட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு? நான் தேதி வரட்டும், சம்பளம் வந்த உடனே இவங்கிட்ட இருந்து ரூபாய புடிங்கிற வேண்டியதான். என்னன்னு தெரியல, திடீர்னு போன பண்ணி ஆபீஸ்க்கு வெளியே வந்து நில்லுன்னு சொன்னாங்க. நானும் வந்துருந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் அவங்கள வர காணலையே. ஒருவேளை வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வீட்ல ஏதாவது பிரச்சனைனா போன்லயே சொல்லிருப்பாங்கல்ல, இப்படி ஆபீஸை விட்டு வெளியே வந்து நில்லுன்னு சொல்ல மாட்டாங்களே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம், வருவாங்கல்ல, அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கிடலாம். ஆமா, என்னாச்சு இவருக்கு? முகமே ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ சோகத்துல வர மாதிரிலாம் இருக்கு. மீனா, ரொம்ப நேரமா அங்க நிக்கியோ? இல்லங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அம்மா ஃபோன் பண்ணி சொன்னீங்க இங்க வெளிய வந்து நிக்க சொல்லி. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? உங்க முகமே வாடி போய் கிடக்கு. மீனா, அது வந்து என்னங்க சொல்லுதீங்க? அக்கா வீட்டை விட்டு வெளிய போயிட்டாங்களா? ஆமா மீனா, வீட்டுல நடந்த பிரச்சனையில மைனி பேக்க தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல மீனா. நானும் மைனி போவாதீங்கன்னு சொன்னேன், கேட்கவே இல்ல. ஐயோ, என்னங்க இப்படி சொல்லுதீங்க? எனக்கு மனசுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு மீனா. நானே நேர மரகத மைனி வீட்டுக்கு போய் தங்கராணி மைனியை கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா எனக்கு இப்ப ஆபீஸ்க்கு போனதுக்கு அங்க முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஏங்க, நீங்க ஒண்ணு போக வேண்டாங்க, நீங்க நேரா ஆபீஸ்க்கு போங்க. முக்கியமான மீட்டிங்னு சொல்றீங்கல்ல, நான் நேரா மரகதக்கா வீட்டுக்கு போறேன். சரி மீனா, நீ முதல்ல கிளம்பு, இத சொல்லதான் வந்தேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தங்கராணி அக்கா சமாளிப்பாங்களே, எதுக்கு இப்படி வீட்டை விட்டு வெளியே போனாங்க? சரிங்க, நீங்க நேரா ஆபீஸ்க்கு போங்க, நான் கிளம்புறேன். இல்ல மீனா, நீ வண்டியில உட்காரு, நான் நேர மரகத மைனி வீட்டு வாசல்ல கொண்டு இறக்கி விட்டுட்டு அப்புறம் நான் ஆபீஸ்க்கு வந்துருந்தேன். இல்லங்க, பரவாயில்ல, அப்புறம் உங்களுக்கு மீட்டிங்க்கு நேரமாயிரும், நான் ஆட்டோ பிடிச்சே போய்கிடுதேன். சரி மீனா. பாவம் தங்கராணி அக்கா, வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அத்தானும் சரியில்லை, மாமியாரும் சரியில்லை, பின்ன இந்த அக்கா வீட்டை விட்டு வெளியே போகாம என்ன செய்வாங்க? நம்மளே ஆபீஸ்க்குன்னு வீட்ல இருந்து கிளம்பி வந்திருந்தோம், நம்மளாலேயே அந்த வீட்டுல 1 மணி நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல. ஆனா பாவம் தங்கராணி அக்கா நாள் பூரா வீட்லயே தான் இருந்து வீட்டு வேலையை தான் பாக்காங்க. அவங்களால மட்டும் எப்படி நிம்மதியா வீட்டுல இருக்க முடியும்? சரி, நம்ம நேர தங்கராணி அக்காவை போய் பாப்போம். கடவுளே, எங்க வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு, வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்ல. நம்ம பக்கத்து பொட்டி கடை ராமசாமி அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு கல்யாண கலை வந்தாச்சு. மாப்பிள்ளை கலை நம்ம முகத்துல தாண்டவம் ஆடுத. இப்படியே இருக்கட்டும், அப்பதான் பொண்ணு நம்மள பார்த்த உடனே மாப்பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சம்மதம் சொல்லுவா. முகத்துல மாப்பிள்ளை கலை சரிதான், ஆனா ஆனா இந்த சொட்டத்தலைதான் பொண்ணு சொட்டத்தலைன்னு நம்மள சொல்லிருமோ. பேசாம ஒரு டோப்பா முடிய வாங்கி தலையில வச்சுட்டு போனா கூட நல்லா ஸ்டைலா தான் இருக்கும். ஆனா அது பொண்ணை ஏமாத்துற மாதிரிலாம் இருக்கும். சரி வேண்டாம், நம்ம என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. நம்ம இப்படி சொட்ட தலையோடய போவோம். அதான் மாப்பிள்ளை கலையோட போறோம்ல, அதனால பொண்ணு நம்மளை பார்த்து எப்படியும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவா. சாயங்காலம் 4:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு மைனி சொன்னாவுல்ல, நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம். ஆனா இன்னும் மைனியே காணலையே, அண்ணனையும் காணல. இன்னும் பொண்ணு பக்கத்துக்கு யாரெல்லாம் வர்றவன்னு தெரியல. காரை பிடிக்கணுமா இல்லைன்னா பஸ்ஸ பிடிக்கணுமான்னு தெரியலையா. பொண்ணு பார்க்க போறோம், எனக்கு வேற வெக்கமா வருத. மைனி வந்துட்டாவோ. வாங்க மைனியோ. மைனியோ, அதான் நீங்க சொன்னீங்கல்ல 4:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு. நீங்க தானே மைனியே சொன்னீங்க நல்ல நேரத்துல பொண்ணு பார்க்க போகணும்னு. அதான் நேரம் தவறிடக்கூடாதுன்னு கரெக்டான நேரத்துக்கு வந்து நிக்க மைனியோ. ஆமா, அண்ணனே எங்க? அண்ணன் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரா இல்லன்னா ஆபீஸ்ல போய் கூட்டிட்டு போகணுமா?
மைனியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்தே டிரைவருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க பாத்துருங்க, அவன் எடுக்கவே மாட்டேக்கான். அதனால நான் வெளியே ஏதாவது காருக்கு புக் பண்ணிரட்டுமா, இல்லனா வேன் ஏதாவது புக் பண்ணிரட்டுமா மைனியோ? என்னது காரு வேனா? ஆமா மைனியோ, பொண்ணு பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் போனோம் பத்தியலா, நம்ம 2-3 பேர் மட்டும் போனோம்னா காரு பத்தும். நம்ம மக்க மாதிரிலாம் வரணும்ல, அப்போ வேனு தானே பத்தும். அதனால நான் வேனுக்கே சொல்லிடட்டுமா? சொல்லுங்க மைனியோ, சீக்கிரமா சொல்லுங்க, அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிட கூடாது பத்தியலா. நல்ல நேரம் தானே? ஆமா மைனியோ, 4:30 to 5:30. 4:30 to 5:30. உனக்கு பிடிச்சிருக்கு 7:30. மைனியா 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். உங்களுக்கு டிவில நாடகம் பார்க்கணும் தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லை மைனியோ, பொண்ணை பார்த்துட்டு காப்பி கீப்பி அப்புறம் பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உடனே வந்துருவோம். 7:30 மணிக்கு முன்னாடியே வந்துடலாம். பொண்ணு பார்க்க போணுமா? பொண்ணு? ஆமா மைனியோ, நீங்க தானே சொன்னீங்க என் வாழ்க்கையில இனி விடிவு காலம் வரப்போகுதுன்னு. உங்க தங்கச்சி கண்ணு முன்னாடியே சொன்னீங்கல்ல மைனியோ, எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கைய நான் அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு. பொண்ணுக்கு எப்படியும் என்ன கட்டாயம் பிடிச்சிரும் மைனியோ, அதனால உங்களுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம். சங்கடமா? ஆமா மைனியோ, பொண்ணு என்ன பார்த்து இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிருமோன்னு நீங்க சங்கடப்பட்டுட்டு இருப்பீல்ல மைனியோ, அதைத்தான் சொன்னேன். என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துறதுக்கு உமருக்கு துப்பு இல்ல. இப்ப அடுத்த கல்யாணம் பண்ணதுக்கு உமருக்கு பொண்ணு பார்க்க போணுமா? பொண்ணு? மைனியோ காமெடி பண்ணாதீங்க மைனியோ, நீங்க தானே சொன்னீங்க பொண்ணு பார்க்க போலாம்னு. பொண்ணு பார்க்க போணுமா? பொண்ணு? எனக்கு இருக்கப்பட்ட கோபத்துக்கு உமர அடிச்சு தோபச்சு உடம்பு பூரா புண்ணு வர வச்சு போடுவேன், ஜாக்கிரதை. என்னது புண்ணா? ஆமா மைனியோ, என் மைனியா இப்படி பேச்சு மாறுதியா? நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு அக்கா மாதிரி, எங்க அம்மா மாதிரி, என் கூட பிறந்த சகோதரி மாதிரி, என் மைனி அப்படின்லாம் உங்களை புகழ்ந்து சொன்னேன, இப்ப என்ன அடிச்சு முடிவேன்னு சொல்லுதிய? என்னது? நான் உமருக்கு அக்கா மாதிரி, கூட பிறந்தவ மாதிரி, தங்கச்சி மாதிரினா சொல்லுதியா? இந்நேரம் அண்ணன் தம்பி மாதிரி இருந்திருந்தேன்னா செவுட்ட பேத்திருப்பேன். மைனியா மைனியோ பைனியோனுகிட்டு என் தங்கச்சி திமிரு பிடிச்சு போய் தெரியாதுதான் நான் அப்படி அவகிட்ட வச்சு சொன்னேன். அதுக்குன்னு உண்மையிலேயே கிளம்பி நிக்கிரு பாரா பொண்ணு பாக்கிறதுக்குன்னு. மைனியா நீங்க தானே சொல்ல நான் காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவியா? ஆமா சொல்லதான் செய்வேன். உங்க தங்கச்சிதான் என் வாழ்க்கையவே கெடுத்து போட்டாள. என்னது? என் தங்கச்சி உமர் வாழ்க்கையை கெடுத்து போட்டாளா? அவதான் திமிரு பிடிச்சு போய் துரோகியா இருந்து கூட இருந்தே குளிய பறிச்சா, நீரும் அவ கூட கிடந்து சால்றதுன்னு அடிச்சிரு. மைனியா மைனியோவா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மைனியா. என்னத்த சொல்லக்கூடாது? என் தங்கச்சி நம்பிக்கை துரோகியா இருந்து என் வீட்டுல இருந்து என் நகை பணம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டா, அவளுக்கு துணையா இருந்தது நீர் தானே? மைனியா ஆயமுடும் கூட இருந்து நீரும் குழி பறிச்சுக்கிட்டு இப்ப மைனியோ பொண்ணு பார்க்க போலாமா கல்யாணத்தை முடிக்கலாமா கேட்டுக்கிட்டு இருக்கீரு. அவளை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்துனதுல உமருக்கு புத்தி வரும், நீரும் உமர் வீட்டுக்கு போயிருவீர்னு பார்த்தா இங்கனே உட்காந்துக்கிட்டு பொண்ணு பார்க்க சொல்லிடுற. பொண்ணு? மைனியா அது நீங்க தானே எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னியோ? ஆமா, எனக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு முக்கியம் இல்ல, உமருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் முக்கியமான பொறுப்பு. ஆளை பாருங்களா, ஆளை கூட சேர்ந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இப்ப என் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு எவ்வளவு தைரியமா பேசுறீரு. அப்ப நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் பொய்யா மைனியா? வாக்குறுதியா? மரியாதையை இடத்த காட்டி பண்ணும், இல்லன்னு வச்சுக்கிடும் உமருக்கும் உமர் பொண்டாட்டிக்கும் அப்புறம் செயல்ல தான் இடம் கிடைக்கும். அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன், ஏன் உமருக்கு போகிறதுக்கு போக்கடம் இல்லையா? உமருக்கு அப்பா அம்மா இருக்காவோ, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காவோ, அங்க போவதுக்கு இல்லாம இங்க என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இன்னும் கொள்ளை அடிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கீரோ? மைனியா அப்படிலாம் சொல்லாதீங்க மைனியா. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், என் தங்கச்சிய பத்தியும் நல்லா தெரியும். இப்பதானே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லார பத்தியும். இனி என் வீட்டு வாசப்படிய காலை வச்சிரு, காலை வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. மைனியா பையில தாம்பாளம் பூவு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருக்கீல? ஆமா, பையில வச்சிருக்கேன், பொண்ணு பார்க்க தான் போறேன். என்னது பொண்ணு பாக்குதுக்கா? ஆமா, பொண்ணு பார்க்க தான் போறேன். உமருக்கு இல்ல, என் மவனுக்கு. பொண்டாட்டிய வச்சு காலம் கழிக்கிறதுக்கு துப்பு இல்ல, இவருக்கு இன்னொரு பொண்டாட்டி கேட்காமல, இன்னொரு பொண்டாட்டி. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். இவளா? எப்படி எப்படி
பொண்ணு பார்க்க போறீர பொண்ணு? கார்ல போலாமா மைனியோ, இல்லனா வேனை பிடிக்கலாமா மைனியோ, இல்லனா லாரில கும்பலா போலாமா மைனியோ? எங்க அக்காவை பத்தி என்ன நினைச்சீரு? வச்சாளா ஆப்பு? இனி எங்க அக்கா வீட்டு வாசப்படியில காலை கூட வைக்க முடியாது. ஆட்டமா ஆடுனீரு ஆட்டம். ஒரு நிமிஷத்துல எங்க அக்கா ஆட்டத்தை நிறுத்தி விட்டாள்ல. இப்படி கண்ணீரை விட்டு கதற வச்சுட்டா பாத்தியலா? வாய முடிடி, எல்லாம் ஒன்னாலதான். என்னது வாய மூடா? அப்புறம் என்ன புது மாப்பிள்ளை சார்? பொண்ணு பார்க்க போகலீங்களா சார்? பாட்டி வயிற்றுச்சல கிளப்பாத. பாரு, என்னைக்கா இருந்தாலும் எங்க அக்கா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிடுவா. ஆனா உம்மர அதான் வீட்டு வாசப்படியிலே காலை வைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டாளா? காலை வெட்டிடுவேன்ல சொல்லியிருக்கா. உங்க அக்கா சொல்ல தவறிட்டாங்க. இனி உங்க அக்கா முகர்கிட்டல நான் முழிக்கவே மாட்டேன்டி. கனவு காடும் வாழ்க்கையாவும் கடந்து போகும் மேகங்கள். வாய முடிடி. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அங்க பில்ல அதிகமா போட்டு ஆட்டைய போடுறதுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தது நீரு. அப்புறம் காருக்கு பைக்குக்குன்னு பெட்ரோல் போட சொன்னா அதுல இருந்து பணத்தை ஆட்டைய போட்டதெல்லாம் நீரு. மளிகை சாமான புறவாசலோட எடுத்துட்டு கொண்டு போய் கடையில வித்து பணத்தை ஆட்டைய போட்டது நீரு. இவ்வளவு தில்லுமுள்ளையும் எங்க அக்கா வீட்டுல நீர் பார்த்துட்டு நீர் மட்டும் நிம்மதியா இருந்துருவீராக்கும். அந்த பணத்தையெல்லாம் எடுத்து உன் கையில தரட்டி கொடுத்து. ஆமா, என் கையில தான் கொடுத்தீரு. நான் தான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். பாதி பணத்தை வட்டிக்கு விட்டுருக்கேன். அப்புறம் என்ன எடுத்துக்கிட்டே குத்தம் சொல்லுதா? ஆமா, நானும் எங்க அக்கா வீட்டுல தில்லுமுள்ளு பண்ணினேன். நீரும் எங்க அக்கா வீட்டுல தில்லுமுள்ளு பண்ணினீரு. அப்படியே என் மேல எல்லா பழியையும் போட்டுட்டு நீர் அப்படியே நல்லவனா ஆயிரலாம்னு பாத்தீரோ? முடியாது, ஒரு காலம் அது முடியாது. அட கடவுளே, பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறமா பொண்ணு கூட நின்னுகிட்டு செலுப்பி எடுக்கலாம், போட்டோவுக்கு போஸ் கொடுக்கலாம்னு கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தன. இந்த வீணா போனவா என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாள. இனியும் இவ கூட தான் குப்பை கொட்டணுமா? ஏக்கா, இங்கேயா இருக்க? என்ன பூமாரி? ஏக்கா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? என்ன காட்சி உனக்கு? இல்ல பூமாரி, ரிசல்ட் வந்ததுல இருந்தே எனக்கு மனசுக்கு என்ன காண சங்கடமா இருக்கு தெரியுமா? ஏக்கா, நல்ல மார்க் தானக்கா வாங்கியிருக்க, அப்புறம் என்னத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா. ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் அப்படியே சீனை போட்டுக்கிட்டு தான் இருக்கா. நான் நினைச்ச மார்க் கிடைக்கலையான்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பூமாரி. ஏக்கா, அதான் நல்ல மார்க் தானக்கா கிடைச்சிருக்கு, அப்புறம் என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? அதான் சொன்னோம்ல பூமாரி, நான் நினைச்ச மார்க் எனக்கு வரலன்னு. அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சீனை போட்டுட்டு இருக்க போறாளோ? பூமாரி, என்னக்கா? உன்ன பெரியம்மா கூப்பிட்டாங்க, வா போவோம். அக்கா, அங்க பாத்தியக்கா ஐசக்கா எவ்வளவு கவலையோட உட்கார்ந்துருக்கானே. அவ கிடக்கா, நீ வா நம்ம போவோம். அக்கா, வருத்தமா உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவ ஒண்ணும் வருத்தப்படல, சும்மா நடிச்சிட்டு கிடக்கா. ஒரு வாரமா இப்படிதான் ஒவ்வொரு செல்ஃப் பக்கமா உட்கார்ந்து அப்படியே சோக கண்ணீரை வடிச்ச மாதிரி எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. நீ அவளை எல்லாம் போட்டு நம்பிக்கிட்டு இருக்காத. ஏக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. ஐசக்காக்கு நல்ல மார்க் தான் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் எக்ஸாம்ல நல்லா எழுதினாலாம்க்கா. 1-2 சப்ஜெக்ட்ல மார்க் எல்லாம் குறைஞ்சிட்டான், அதனால மார்க் குறைஞ்சிட்டேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதான் சொல்லுதம்ல பூமாரி, எல்லாம் நடிப்புன்னு, அதையெல்லாம் நம்பாத. எடி தூர போட்டியங்க, உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியுமாவா? நீ நல்லா நடிப்பேன்னு எனக்கு தெரியும். நானே கவலையோட உட்கார்ந்துருக்கேன், வாயை மூடிட்டு பேசாம போயிருப்பதுக்க. ஆமா, நான் அம்மா கூப்பிட்டா போகதான் போறேன். உன்கிட்ட உட்காந்து கதை பேசுறது கொண்டு நான் வரல. இன்னும் எத்தனை நாள் டே இப்படியே உட்காந்து நடிச்சுக்கிட்டே இருப்பா? ஒன்ன மாதிரின்னு நினைச்சியோ? இல்லம்மா, என்ன மாதிரி நான் ஒண்ணு நினைக்கவே இல்லையே. நான் ஒண்ணும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்படி 10 நாளா உட்காந்து கண்ணீரையும் வடிக்கல, யாருகிட்டயும் நடிக்கவும் இல்ல. தூர போயிருன்னு சொல்லிட்டேன் பத்துக்க. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கானா, அத இவ சொல்லுதா. ஏக்கா, சண்டை போடாதேக்கா. நான் எங்க போ மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், அவதானே என்கிட்ட சண்டைக்கு வரா. பாரு, நான் கோவமாவா இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அவதான் ஆளு மூஞ்சி கணக்கா நடிச்சுக்கிட்டு அப்படியே என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கா. பாத்தியா பூமாரி, உனக்கே தெரியும்ல நான் எவ்வளவு கவலையோட இருக்கேன்னு. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதா பத்தியா? கொஞ்சம் அமைதியா இருக்கா பூமாரி. நான் அமைதியா தான் இருக்கேன், நான் ஒண்ணும் சொல்லலையே. ஆமா, நீ ஒண்ணுமே சொல்லல. ஐயோ ஐயோ, சிரிப்பா தம்பி வருது உன்னை பார்த்தா. ஆமாட்டி, சிரிப்பு தானே உனக்கு வரும். எடி, என்ன இங்கடன் சத்தம் போட்டு அடக்கிய? பெரியம்மா, அது வந்து இருப்பு மாதிரி நான் சொல்லுதேன் எங்க அம்மிட்ட. ஏமா, ரிசல்ட் வந்து ஒரு வாரம் கிட்ட ஆகுது இல்லாம சும்மா இப்படி உட்கார்ந்து கண்ணீரை வடிச்சுக்கிட்டு அப்படியே சீனை போட்டுட்டு இருக்காம எனக்கு மார்க் குறைஞ்சிட்டுன்னு பூமாரிட்ட சொல்லி அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ ஏமா இவ இப்படி இருக்கா? உண்மையிலேயே எனக்கு மார்க் குறைஞ்சிட்டுன்னு நான் எவ்வளவு கவலையோட இருக்கேன் தெரியுமா? இவ எப்ப பார்த்தாலும் என்ன நடிக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்காமா. எடி, ஏன் விட்டு இதுக்கு போட்டு சத்தம் போட்டு அடக்கிய? ஏம்மா, சத்தம் போடலம்மா, அவளுக்கு 2 ஏச்ச கொடுமா.
நான் கவலையோட இருக்கிறத பார்த்தா அவளுக்கு சிரிப்பா வருதாம்மா. எடி இப்போ உனக்கு என்ன கவலை? நல்ல மார்க் தானே எடுத்திருக்க. உன்னை யாராவது ஏசனமா மார்க் குறைஞ்சு போச்சுன்னு நான் ஏசனா இல்லனா அப்பா தான் ஏசனலா இல்லனா ஆச்சி தான் உன்னை ஏசனவளா? நல்ல கேளுமா. எடி நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பாத்தியம்மா என்ன சொல்லுதான்னு? எடி உன்னை யாரும் எதுவும் சொல்லல, பேசாம எந்திரிச்சு வா. 452 மார்க் எடுத்திருக்க. யாராவது வாங்கிட்ட 552 மார்க் ஏன் எடுக்கல, 570 மார்க் ஏன் எடுக்கலன்னு யாராவது கேட்டமா? 5 விட நீ 3 மார்க் கூட தட்டி எடுத்திருக்க. ஆரம்பிச்சிட்டாவளா ஏன் மார்க்க சொல்லி? ஏம்மா நான் 5 விட 3 மார்க் கூட தான் எடுத்திருக்கேன். ஆனா ஒரு 475 இல்லனா 480 85 அப்படி கிடைக்கும்னு நினைச்சேம்மா. ஏ அப்பா, இது ஓவர் சீனலா இருக்கு. 475 நினைச்சானா 485 கிடைக்கும்னு நினைச்சானா? ஏற்கனவே 1 மார்க் உன்னை விட கூட வாங்கி காட்டுவேன்னு சொன்னா, இப்ப 3 மார்க் கூட எடுத்திருக்கா. அதுக்கே இந்த அலப்பற. இன்னும் 20 மார்க் 30 மார்க் என்ன விட அவ கூட எடுத்திருந்தா அவ்வளவுதான், இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பா. சரி விடுடி, இனி காலேஜுக்கு போவேல்ல, அங்க நிறைய மார்க் எடுத்துற வேண்டியதான். சரிம்மா. சரி ஒன்னு அலாண்டா, அப்பா உங்களை எல்லாரையும் கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கா. சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. பெரியம்மா, பெரியப்பா எங்களை கன்னியாகுமரி கூட்டிட்டு போறாங்களா? ஆமா மக்கா, சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. சரி பெரியம்மா. ஏக்கா, அத நம்ம கன்னியாகுமரிக்கு போறோம்ல, அப்புறம் ஏங்க இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கா? ஜாலியா இருந்துச்சு, வா போவோம். பூமாரி, நான் 5 விட ஒரு 20 30 மார்க் கூட எடுத்திருந்தா அப்பா என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போயிருப்பா. எப்பா இது உலக நடிப்புடா சாமி. குமாரி அவ இப்படிதான் சோக கதையா சொல்லிட்டு கிடப்பா. வா நம்ம சீக்கிரமா போய் ரெடி ஆவோம். சரிக்கா. ஏக்கா வாக்கா போவோம். சரி பூமாரி, நீ கூப்பிடுறதுனால நான் வரேன். எப்பா இந்த சீன் என்ன எத்தனை நாளைக்குன்னு தெரியல. காலேஜ் சேரது வரைக்குமா இல்லனா காலேஜ் முடிஞ்சு அதுக்கு அடுத்தாப்புல எடுக்கக்கூடிய மார்க் வரைக்குமான்னு தெரியலையே. யாரோ வந்த மாதிரி இருக்கு. ராணி, இவன் என்ன பேக்கும் கையுமா வந்து நிக்கா? ராணி, என்ன ராணி இப்படி பேக்கும் கையுமா வந்து நிக்கா? பூமாரிக்கு தான் அங்க பிள்ளைகளோட ட்ரெஸ் எல்லாம் கிடக்கல, நீ வேற பேக்ல எடுத்துட்டு வந்தியா? ஏக்கா, இந்த பேக்ல பூமாரி ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, என் கூட துணிமணி தான் இருக்கு. என்னது, உன் கூட துணிமணியா? ஆமாக்கா, வீட்டை விட்டு வந்துட்டேன். என்ன சொல்லுது ராணி, வீட்டை விட்டு வந்துட்டியா? என்ன ராணி, ஏதாவது பிரச்சனையா? உங்க மாமியார் கிளவி இன்னும் உயிரோட தான் இருக்கு. போக்கா, போய் சில்லுன்னு ஒரு கப்பு சர்பத்து போட்டு கொண்டா. என்ன வெயில், வர முடியல தெருவுல. என்ன ராணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? மாமியார் வீட்டுல ஏதோ பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதோ மனசுல எந்த கவலையும் இல்லாம இருக்கா? அட, நான் என்னத்துக்கா கவலைப்படணும்? எங்க மாமியார் பத்தி உனக்கு தெரியாமலக்கா இருக்கு. தொட்டு வாங்கினதுக்கு எல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பாவுல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அமைதியா இருந்துகிட்டு இருந்தேன். அப்ப ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாவோ. ஆனா இப்ப நான் கொஞ்சம் தெளிவு வந்துட்டு பத்தியா, அதனால இன்னும் கூட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காவுக்கா என்ன பத்தி. ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள நான் தான் சண்டையை மூட்டி விடுதனா, குடும்பத்தை 2ஆ நான் பிரிக்கணும். சரி அப்படியா, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். என்ன ராணி இப்படி சொல்லுதா? இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு? பின்ன வேற என்னக்கா என்ன பண்ண சொல்லுதா? அங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணீரை வடிக்க சொல்லுதியா? இதுக்கு மேல என்னால அங்க உட்காந்து கண்ணீர்லாம் வடிக்க முடியாது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலையை மாடு கணக்க பாத்துட்டு கிடக்கேன். கொஞ்சம் கூட மதிப்பு இல்ல, மரியாதையும் இல்ல. இந்த பிரச்சனை எடுத்தாலும் மூத்த மரமா ஒன்னாலதான் பிரச்சனை, ஒன்னாலதான் வீடு ரெண்டாவது, ஒன்னாலதான் குடும்பமே இப்படி குழப்பமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்காவோ. சரி என்னாலதான பிரச்சனை, நான் வீட்டு விட்டு போறேன். நீங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருங்கன்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏக்கா இப்படி வாயை பழந்துட்டுல நிக்காத, பேசாம போய் ஒரு கப்பு சர்பத்தை கொண்டா. கிழவிக்கு வடிச்சு கொட்டின பத்தியா, அதையெல்லாம் தின்னுகிட்டு கொஞ்சம் திமிரத்தான் பேசும். நான் என்னவோ கோவப்பட்டு வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி மாமியாரும் என் மாப்பிளையும் பேசிக்கிட்டு இருக்காவோ. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க. நான் 1 மாசம் எங்க அக்கா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்து வரேன்ட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். இனிமேல் காலையில காப்பில இருந்து சாயங்காலம் தோசை துட்டு திங்கிறது வரைக்கும் எப்படி கஷ்டப்படுவோன்னு அவளுக்கு தெரியும்ல. அட என்னக்கா நீ வேற, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இன்னும் வாய ஆனே திறந்துகிட்டே இருக்கா. போய் சில்லுன்னு சர்பத்தை போட்டுக்கொண்டா. ஆமா மரகதம், வெளியே ஊறுபட்ட வெயில் அடிக்கி 2 சர்பத்தை போட்டுக்கொண்டா. மைனி நீங்களா? ஆமா ராணி, ஏன் நாங்க வரக்கூடாதா? அட என்ன மைனியா இப்படி சொல்லிவிட்டியா? வாங்க வந்து உட்காருங்க. அட என்னக்கா இன்னும் பாத்துக்கிட்டு நிக்க? நான் வந்திருக்கேன், மைனி வந்திருக்காவோ. போய் 2 கப்பு சர்பத்து நல்லா சில்லுன்னு போட்டுக்கொண்டா. என் தங்கச்சி என்னடானா மாப்பிள்ளை வீட்டுல சண்டை போட்டுட்டு பைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. எங்க மைனியும் வந்திருக்காவோ, என்னன்னு தெரியலையே. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுதா. மைனியா, அப்புறம் மக்கமாரெல்லாம் நல்லா இருக்காவளா? ஆமா ராணி, எல்லாரும் நல்லா இருக்காவோ. மைனியா, என்ன இந்த பக்கம் இல்ல திடீர்னு வந்திருக்கேல, அதான் கேட்டேன். அது வந்து ராணி, எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னது நல்ல விஷயமா? அப்ப நம்மளும் கரெக்டான நேரத்துக்கு தான் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம்.